ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மோஸ்பெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்பெட்டை எப்படி செக் பண்ணுறேன், மோஸ்பெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேங்கிறது ஐடியாவில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த உங்களுக்கு லேட்டஸ்டான வீடியோ வந்து கொண்டே இருக்கும். நான் அடுத்தடுத்த லேட்டஸ்டான வீடியோ அதாவது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பற்றியும் நான் போட போகிறேன். மற்றது நமக்கு எல்இடி எல்சிடி டிவியில் பற்றி அதில் வோல்டேஜில் எப்படி வருங்கிறத பற்றியெல்லாம் நான் இந்த யூடியூப் சேனலில் நான் போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1 வீக்குள்ளே ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பற்றி நான் அப்டேட் பண்ணுவேன். வீடியோ உண்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மோஸ்பெட் இதில் அதாவது ட்ரிகர் பண்ணுறதுக்கு மோஸ்பெட் கொடுத்துருக்கேன் பவர் சப்ளையில். இந்த மோஸ்பெட்டு நான் கலட்டிருக்கேன். இதில் 2 மோஸ்பெட்டு சேம் நம்பர் தான் நான் உங்களுக்கு கலட்டிருக்கேன் செக் பண்ணி காட்டுறதுக்காக. இது நல்ல போர்டு, அதாவது இதில் பவர் சப்ளை போர்டு. இது எல்ஜி டிவியில் போர்டு தான். நான் இப்போ உங்களுக்கு இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய டெக்னிக்கல் எல்லாம் சம்மந்தமானது நான் கொடுக்குறதுக்காக வேண்டி தான் இதை கலட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த மோஸ்பெட்டை எப்படி மீட்டரில் செக் பண்ணுறேன், ஐடென்டிஃபை பண்ணுறேன், இது ஷார்ட்டாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறது, நல்லா இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு இதுக்கு முதல் நான் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோட் அதை பற்றி எல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கலர் கோட் கெப்பாசிட்டர், கலர் கோட் ரெசிஸ்டர், சிப் ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டரை பற்றியும் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னு சொன்னால் நான் லிங்க் கொடுக்குறேன், செப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மூலையில் நான் கொடுப்பேன் ஐ பட்டனில். அது ப்ளேலிஸ்ட் ஒன்று கொடுத்தீங்க, அந்த லிஸ்ட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் சின்ன ஒரு நோட்ஸு, அதாவது நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் இப்போ இது ரெடி பண்ணி எடுத்தது நான் உங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் ஒரு மோஸ்பெட் நம்பர் கொடுத்திருக்கேன். KF10NP அல்லது F மோஸ்பெட்னு சொன்னால் metal-oxide-semiconductor field effect transistor. இதுதான் இதில் ஃபுல் மீனிங். ஓகே, இதில் அதாவது நார்மல் பிக்சர் இப்படி இருக்கும். இது சிப்பு அதாவது சிப் டிரான்சிஸ்டர் பிக்சர், மோஸ்பெட்ற பிக்சர் இப்படி இருக்கும். அதாவது இது N சேனல் P சேனல்ங்கிற செமிகண்டக்டர்களான அதால் உருவாக்கப்பட்டது. அது டயோடு டிரான்சிஸ்டர் சம்மந்தமான செமிகண்டக்டர் தான். ஓகே, இதில் என்னென்ன பின் இருக்கும்னு சொன்னால் 3 பின் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் பின் வந்து கேட்டுன்னு சொல்லுவாங்க, செகண்ட் பின் ட்ரெயின், தேர்ட் பின் வந்து சோர்ஸ். பாருங்கள், இதில் கொடுத்தீங்க ட்ரெயின், கேட், ட்ரெயின், சோர்ஸ். இதில் எனேபிள் வோல்டேஜ் எதுக்கு போகணும்னு சொன்னால் கேட்டுக்கு தான் போகும். கேட்லேருந்து ஓப்பன் ஆகினோன்னா இது ட்ரிகர் ஆகும் டிரான்சிஸ்டர். ஓகே, சிப்பில் எப்படி இருக்கும், இதில் நம்ம நார்மலாக படத்தில் எப்படி இருக்கும். இதில் ஒரு டயோடு ஒன்று இருக்கும். இது டயோடு உள்ள எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இதில் நான் அதுக்குள்ளே சாம்பிளான நம்பர் கொடுத்திருக்கேன். இதில் டிரான்சிஸ்டரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் இதில் நம்பர் கொடுத்திங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு வழங்கும் நம்பர் இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் மற்ற டிரான்ஸ்ஃபர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்பரை வச்சு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் செக் பண்ணுவோம் எப்படி இருக்குங்கிறத. ஓகே, இதில் ஃபஸ்ட் பின் வந்து கேட், செகண்ட் பின் வந்து ட்ரெயின், தேர்டு வந்து சோர்ஸ். இது ரெண்டும் சேம் டிரான்சிஸ்டர் தான். ஓகே, உங்களுக்கு நான் கலட்டினது போர்ட்லேருந்து. ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது இந்த உங்களுக்கு வழங்குது தானே, இதில் ட்ரெயினும் சோர்ஸும் இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கும் ரீடிங் ஒரு சைடில் மட்டும்தான் காட்டணும். ஒரு சைட்லன்னு சொன்னால் ஒரு ஃபார்வர்டில் தான் காட்டும், மற்ற ரிவர்ஸில் காட்டாது. அது எப்படி காட்டுங்கிறத நான் இப்போ செக் பண்ணுறேன். பாருங்கள், இதில் பாருங்கள், சென்டர் பின்னையும் லாஸ்ட் பின், தேர்ட் பின்னையும் பாருங்கள் ரீடிங் உண்டு. டயோட் ரீடிங் காட்டுது. அந்த டயோட் தான் இந்த டயோட் பாருங்கள். ஓகே, இந்த டயோட் ரீடிங் காட்டுது. ஓகே, இது நார்மலாக வைக்கிற டைமில், மற்ற டைமில் காட்டக்கூடாது. மற்ற டைமில் நீங்கள் வைக்கிற டைமில் இப்படி ஒரு சவுண்டு, அதாவது 00, அதாவது இப்படி சவுண்டுகள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ பார்க்கும்போது 00 மாதிரி இருக்கும்னு சொன்னால் அது ஷார்ட். அந்த டிரான்சிஸ்டர் நீங்கள் எதுக்கு வச்சேன்னா ஷார்ட் காட்டுன்னு சொன்னால் அந்த டிரான்சிஸ்டர் மோஸ்பெட் பழுதாகிட்டு நீங்கள் வேறு தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இது நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது எப்படி செக் பண்ணணும்னு சொன்னால் இன்னும் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது எப்படின்னு சொன்னால் மற்றதுக்கு நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒர்க் ஆகாது, இதுலேயும் ஒர்க் ஆகாது. இப்படி மாறி வச்சானா உங்களுக்கு இப்படி மாறி வச்சானா உங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டான். ஓகே,
இதுதான் நல்ல டிரான்சிஸ்டர். இது ஆக்டிவேட் ஆகும், அதாவது இதில் ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவேட் பண்ணுற, அதாவது இது செமிகண்டக்டர் தானே, அதால் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவ் ஆகும்போது ஒரு ரீடிங் கொண்டு வரும் இதுக்கும், அதாவது ட்ரைனுக்கும் சோர்ஸுக்கும். அந்த ட்ரைனுக்கும் சோர்ஸுக்கும் எப்படி ஆக்டிவேட் ஆகுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். இதில் நம்ம ஒரு மீட்டரை இந்த மீட்டர்லேருந்து பவர் சரியாக கிடைக்கிதில்ல இந்த இதுக்கு, அது என்னென்னு தெரியல, அல்லது இதுக்கும் 3 வோல்ட்டுக்கு மேலே வேணும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. இதில் அதோட குறை இருந்தாலும் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ எப்படின்னு சொன்னால், அதாவது ஃபஸ்ட்டு கேட்டுக்கு நீங்கள் ப்ளஸ்ஸை வச்சுட்டு லாஸ்ட்டுக்கு சோர்ஸுக்கு லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒனுக்கு நீங்கள் மைனஸ் வச்சோன்னா இதில் ரீடிங் உண்டு. அதாவது இதில் ஒரு சார்ஜ் ஆகும், கெப்பாசிட்டர் மாதிரி சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சென்டர் பின்னுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரும். இந்த மாதிரி சொன்னால் இப்படி ஒரு டச் ஆகின ரீடிங் ஒன்று வரும். இது வந்தோடனே ஓகே, இந்த வரலன்னு சொன்னால் இந்த டிரான்சிஸ்டர் MOSFET பழுது. இப்போ நான் இதில் வோல்டேஜ் காணாதால நான் பவர் சப்ளைலேருந்து கொடுக்க போகிறேன். இது நான் 3 வோல்ட் பவர் சப்ளை எனக்கு தெரியும். இதில் பாருங்கள் சென்டர் பின் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் இதுக்கு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டுக்கு. இதில் மைனஸ் இதில் இந்த பின்லேருந்து இருக்கேன். இது ஒரு மல்டிபிள் பவர் சப்ளை, அதால் மைனஸ் இதில் எடுத்து ட்ரிகர் பண்ணுறேன். பாருங்கள் ட்ரிகர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, ஒரு தரம் வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. அடுத்து இந்த டிரான்சிஸ்டர் ஆக்டிவேட் ஆகிடும். பாருங்கள் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ நான் ரீடிங்கை பார்க்கேன். பாருங்கள் 00 காட்டுது. ஓகே பாருங்கள் இந்த மாதிரி 00 இதில் காட்டும். இதில் வச்சோன்னே இப்போ இதில் டச் ஆகிட்டு, இதில் டச் ஆகினோன்னா ஒன்று டச் ஆகினோன்னா போயிடும். பாருங்கள் இதில் கிளியராக காட்டணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னால் இப்படி ஒரு தரம் நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது அதாவது அன்ஆக்டிவ் ஆகிடும். திரும்ப நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறேன்னு சொன்னால் இப்படி ஆக்டிவ் பண்ணணும்னு சொன்னால் பவரை கொடுக்கணும். இதுக்கு பவரை கொடுத்துட்டு இதில் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இப்படி கொடுத்துட்டு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும். பாருங்கள் ஒரு 3 வோல்டேஜ் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ செக் பண்ணுங்கள். இப்போ செக் பண்ணுங்கள் ரீடிங்கை பார்த்தீங்கன்னா 00 வருது. நீங்கள் அதே மாதிரி மற்ற சைடில் வச்சோன்னா அதே இது தான் காட்டும். உங்களுக்கு ஷார்ட் வந்தால் ஷார்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். இது நல்ல நிலைமையில் இருக்கும், இந்த டிரான்சிஸ்டர் ஆக்டிவில் இருக்கும். இப்போ இதை நம்ம இது பண்ணுறேன்னு சொன்னால் டிஸ்சார்ஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் டிஸ்சார்ஜ் ஆகிடும். பாருங்கள் இப்போ டச் பண்ணோன்னா இது போயிடும். ஓகே, அடுத்த நீங்கள் செக் பண்ணிங்க சொன்னால் ரீடிங் நார்மல் ரீடிங் ஆகட்டும், மற்ற ரீடிங் வராது. நீங்கள் எப்படி பார்த்தோன்னா வராது. ஓகே, இதுதான் உண்மையான நிலைமை. நீங்கள் இப்போ இதில் இந்த டிரான்சிஸ்டரில் நிறைய டைப் இருக்கு MOSFETல. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இப்போ இதே ரீடிங் தான் வரும். மேக்ஸிமம் காமனாக பார்க்குறது இதே ரீடிங் தான். இந்த ரீடிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம், அதாவது நீங்கள் இப்போ ஒரு போர்டை எடுத்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி ரீடிங் காட்டிட்டேன்னு சொன்னால் அந்த டிரான்சிஸ்டர் அடியை அந்த டிரான்சிஸ்டர் பின்னில் உங்களுக்கு 3 பின்னில் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ரீடிங் மீட்டரில் இப்படி காட்டினீங்கன்னு சொன்னால் அந்த டிரான்சிஸ்டர் போயிட்டு நீங்கள் எந்த இதுலேயும் நீங்கள் ரெடி பண்ண முடியாது. அந்த டிரான்சிஸ்டருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் வேறு தான் சேஞ்ச் பண்ணணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஒரு டிரான்சிஸ்டர் பார்த்தாலும் இப்படி ஒரு ஷார்ட் ரீடிங் வரக்கூடாது. வந்திக்கன்னு சொன்னால் அது ஃபோல்டு. அதை நீங்கள் கன்ஃபார்ம் ஆக்கி வச்சுக்கோங்க, உங்களோட மனதில் நினைவில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றது நீங்கள் இதில் மெட்டலில் வரும். மெட்டலில் நீங்கள் வாரத்தை எப்படி செக் பண்ணணும்னா, மெட்டலில் இதில் ட்ரெயின் இருக்கும். இதில் ட்ரெயின் மெட்டலில் இருக்கும். அதாவது நீங்கள் சிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் கொடுத்துருக்கேன். சிப்பில் இப்படி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும், செகண்ட் இங்கே இருக்கும், தேர்டு இங்கே இருக்கும். அதாவது கேட் ட்ரெயின் இதில் மெட்டலில் இருக்கும் சிப்பில். தேர்டு வந்து சோர்ஸ். ஓகே, இதை நான் இப்போ இந்த போர்டில் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த இருக்கிறது இது வந்து மெட்டலில் இருக்கிறது. இது சிப் டிரான்சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இதில் புறவு இது ஃபிக்ஸ் ஆகி வந்தது. அதாவது இதுக்கு புறவு வந்த மாடல் தான் அது. இது ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. இதில் சிப்
இதில் ஃபுல்லாக சிப்பில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். சிப் ஐசி கொடுத்துருக்காங்க. சிப்பு இது ஒப்டோ கப்ளர். இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒப்டோ கப்ளர் இது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மோஸ்பேட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதில் நம்பரை நீங்கள் இதில் இருக்கும். இதில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எடுத்து நீங்கள் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா அது என்ன செக்ஷனுக்குரிய டிரான்சிஸ்டர், அது டயக்ராம், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமாண்டை நீங்கள் தெரிவிங்க. இது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத நீங்கள் தெரிவிங்க. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது அடுத்தது நம்ம ஒப்டோ கப்ளரை பற்றி பார்ப்போம். அது பார்த்து முடிஞ்சோடனே மேக்ஸிமம் நம்ம பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, நிறைய முதல்ல நம்ம பார்த்துருக்கோம். ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர், டயோட், இண்டக்டர். ஓகே, மிக்க இந்த கெப்பாசிட்டர், செரமிக் கெப்பாசிட்டர் எல்லாம் பார்த்துட்டோம். மற்ற நம்ம பார்க்க வேண்டியது என்டிசி பார்க்க வேண்டியது, அதோட நிறைய பார்ட்ஸ் பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.